மன்றாடி நான் ஜெபித்திடவே ஜெபாவி தந்திடுமே. மன்றாடி நான் ஜெபித்திடவே சுத்தரோடு சுத்தனாகவே மேகமீது சென்றிடவே. சொல்லுவோம், சுத்தரோடு சுத்தனாகவே மேகமீது சென்றிடவே. துயரத்தம் துயரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவா. சதத உயர்த்தி தூய்மையாக்கி நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவே. தூதரோடு நின்று அவரை சோதனை வந்திட்டாலும் வழுவாது காத்திடுவார். சோதனை வந்திட்டாலும் வழுவாது காத்திடுவார். மகிபனின் சந்நிதியில் மாசற்றோனாய் நின்றிடுவேன். சொல்லுவோம், மாசற்றோனாய் நின்றிடுவேன். துயரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். துயரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். கைகளை தட்டி சொல்லுவோம், தேவ தூதர்களோடு எனக்காய் வருகின்றவர் மிக விரைவினில் வந்திடுவார். எனக்காய் வருகின்றவர் மிக விரைவினில் வந்திடுவார். சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே. சொல்லுவோம், நேசரை சந்திக்கவே. துயரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவே. தூதரோடு நின்று அவரை யார் இந்த வெண் கூட்டம் உலகமே அதிசயிக்கும். யார் இந்த வெண் கூட்டம் உலகமே அதிசயிக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டோர் இவர்களோ. சொல்லுவோம், மீட்கப்பட்டோர் இவர்களோ. துயரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். துயரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை எல்லாரும் கண்களை மூடி 2 கைகளை தட்டி தேவ தூதர்கள் உலாவி அசைவாடுங்கப்பா. தூதரோடு நின்று அவரை மகிழ்ந்திடுவே. பலகணி தீவிரிக்கும் வான்புற நான் அல்லவா. பலகணி தீவிரிக்கும் வான்புறா. நேசரவர் என்னுடையவர் நான் அவர் மார்பினிலே. நேசரவர் என்னுடையவர் நான் அவர் மார்பினிலே. துயரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவா. சொல்லுவோம், உம்முடைய ரத்தம் எங்கள் மேல பாயட்டும் அப்பா. தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவே. தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவே. தூதரோடு நின்று அவரை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரு குரலாய் சொல்லுங்க. தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன்.
தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவே. அப்படியே முழங்கால் படியிடுவோம். கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து கர்த்தருடைய கிருபையை பெறும்படி, கர்த்தருடைய தொடுதலை உணரும்படி, கர்த்தருடைய கரம் நம் ஒவ்வொரு மேலும் அமரும்படி, நம்மை உண்டாக்கினவருக்கு முன்பாக, சிருஷ்டித்தவருக்கு முன்பாக, பூமியிலே வாழ்வதற்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தவருக்கு முன்பாக, நமக்கு சரீரத்தையும் ஆவியையும் ஆத்துமாவையும் தந்தவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இயேசுவே என்று சொல்ல போகிறோம். உங்களுக்கு நேர் முன்பாக நின்று கொண்டிருக்கிறதை உணர்ந்து மனதுருக்கத்தோடு உங்களையே கூர்ந்து கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறவரை பார்த்து ஏசப்பான்னு சொல்ல போறோம். உம்மை அப்பா என்று அழைக்கும் போதெல்லாம் எவ்வளவு மனதுருக்கம். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை கொடுத்தீரே, தாவீதின் குமாரனே, அப்பா நசரேயனாகிய இயேசுவே, அப்பா எனக்காக பூமிக்கு வந்தவரே, அப்பா எனக்காக சிலுவை சுமந்தவரே, முள்முடி சூட்டப்பட்டவரே, சவுக்களினால் அடிக்கப்பட்டீரே, என் மேல எவ்வளவு அன்பு வைத்தீர் அப்பா. அப்பா உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் என்ன விலையேற பெற்றவனாய் மாற்றுமே. உம்முடைய பரிசுத்த ரத்தம், தூய்மையான ரத்தம் என்னை சுத்திகரிக்குமே. உம்முடைய ரத்தம் என் மேல விழட்டும் 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 விழட்டும். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய ரத்தம் என் மேல் விழட்டும் விழட்டும் விழட்டும். என்னுடைய உள்ளத்தின் ஆழங்களை கழுவுகிற ரத்தம், என்னுடைய நினைவுகள், என்னுடைய எண்ணங்களை கழுவுகிற ரத்தம் இயேசுவின் நாமத்திலே என் மேல் விழுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ரத்தம் என் மேல் விழட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வருந்தி அழைக்கிறோம். உம்முடைய அபிஷேக தைலம் எங்கள் மேல் பூசப்படட்டும். வான்புறாவானவரே, இயேசுவின் மேல் வல்லமையோடு இறங்கி வந்தவரே, என் மேல் இறங்கி வருவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, இரட்சகரே, கன்மலையே, கோட்டையே, எங்களுடைய அடைக்கலமே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே, உம்முடைய தேவ தூதர்கள் எப்பொழுது எங்களுடைய மத்தியில இறங்கி வரட்டும். 1000-10,000 தேவ தூதர்கள், உம்முடைய கேராபின்கள் சேராபின்கள் எங்களுடைய மத்தியில இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமை எங்கள் மேல் இறங்குவதாக. இந்த இடம் முழுவதையும் உம்முடைய மகிமை மூடுவதாக. இயேசுவின் நாமத்திலே மறுரூப மலையில இறங்கின மகிமை எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். 2 கைகளை விரித்து கர்த்தர் கொடுத்திருக்கிற அயல் மொழியிலே, அந்நிய பாஷையிலே, நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற ராஜாவின் கம்பீர சத்தத்தினாலே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள், நவமான பாஷைகளை பேசுவார். உன்னுடைய வாயின் கட்டுகளை இப்பொழுது கர்த்தர் அறுக்கிறார். பேச முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள் விலகிறது. பரலோகத்தின் அக்கினி குரடு உன்னுடைய நாவை தொடுகிறது. உன்னை தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருந்தும் நீ எழும்பி பிரகாசிக்காமல் இருந்தபடியா இப்போது அந்த பழைய அபிஷேகம், நீ இழந்து போன கிருபை வரங்கள், இழந்து போன ஜெப ஆவி இப்பொழுது எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. அக்கினி இறங்குவதாக. தம்முடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறவரே,
புரபதரா கஷரபதரா அபரஹந்தரே ஹே ரபதரா கலபரபா ஔஷபதரா அந்தர கலபலபா அபரகதரா பலரபதரா கலபா. அந்த அன்பின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரை நேசிக்கும்படி அந்த அன்பின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. அநாதி சிநேகித்தார், அநாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தே உருக்கமான இரக்கங்களினால் அசைவாடுகிற ஆவியானவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கிருபை தேவையோ, என்ன ஆவியின் வரங்கள் தேவையோ, என்ன பலவிதமான அனுபவங்கள் தேவையோ கர்த்தர் இப்பொழுது தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடினீர், இன்றைக்கு ஜலத்தின் மேல் அல்ல, எங்கள் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் சிரசின் மேலும், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆவியானவர் அசைவாடுவீராக. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, எங்களிடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. எங்களிடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக கைலத்தினால். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, எங்களிடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. சது எங்களிடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. நாம் அப்படியே உட்காருவோம், தேவ பிரசன்னத்திலே உட்காருவோம். மறுரூப மலைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட 3 சிஷ்யர்களை அழைத்து கொண்டு போனது போல உங்களுடைய ஊரில் ஒருவரும் வம்சத்தில் ஒருவருமாக உங்களை நேசித்து தெரிந்து கொண்டு கர்த்ததாமே உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு முகாந்திரம் இல்லாமல், நோக்கமில்லாமல் ஆண்டவர் அழைத்து கொண்டு வருவதில்லை. இன்றைக்கு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, எப்படி பேதுரு வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது
கேட்டுக்கொண்ட எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்கினார் என்று அப்போஸ்தலர் 10:44 சொல்லுகிறது போல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வைராக்கியத்தோடு சொன்னவர் இன்றைக்கு உங்க மேல பலமாய் இறங்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறப் போகிறது. முந்தினவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறினது. கர்த்தர் புதிய காரியத்தை செய்யும்படி நீங்க ஆயத்தமாய் இருந்தால், எங்கள் விசேஷ அபிஷேகம் உங்களை நிரப்புவதற்கு, இன்றைக்கு ஆவியின் வரங்களை நீங்கள் பெறுவதற்கு, நீங்கள் எலியாவின் மேலிருந்த ஆவியோடு கடந்து செல்வதற்கு ஒரு அக்கினி அபிஷேகத்தை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆவின் வரங்கள் செயல்பட போகிறது. தீர்க்கதரிசன அபிஷேகம் உங்களை நிரப்ப போகிறது. தாகமுள்ள வாஞ்சையுள்ள ஒவ்வொரு பாத்திரத்தையும் அவர் நிரப்பாமல் கடந்து போகவே மாட்டார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10வது 9வது வசனமும் 10ஆம் வசனமும் நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே 334ஆம் பக்கம். வேதத்தை கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் அதை திருப்பி பாருங்கள். வேதத்தை கொண்டு வராலன்னா பக்கத்தில் கொஞ்சம் ஓசி கேட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். குறிப்பெடுக்கிறவர்கள் நோட்டு புஸ்தகத்தில் குறிப்பு எடுத்துக்கொள்ள ஆயத்தமாறு. கர்த்தருடைய வெளிப்படுத்தல் 1:9-10. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தன்னை பற்றி எழுதுவதற்கு முன்பாக இத்தனை அடமொழிகளை அவர் கொடுக்கிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவானாகிய நான் வேத வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்ற தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். முன்பு அப்போஸ்தலனாகிய யோவான் மீன்பிடிக்காரனாய் இருந்தார். அவருடைய தகப்பனாரிய செபதேயுடன் கூட பிறந்த சகோதரனாகிய யாக்கோபுடன் 3 பேரும் மீன்பிடிப்பார்கள். சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் நிறைய மீன்பிடி படகுகளை வைத்திருந்தார்கள். நிறைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஒரு செல்வமான குடும்பத்தில் பிறந்து மீன் வாங்கி விற்கிற தொழிலை செய்து வந்தார்கள். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு யோவானை அழைத்த போது முதலாவது அவருடைய சீஷனானான், 2வது அவருடைய அப்போஸ்தலனானார், 3வது அவருக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3 பேரிலே யோவான் ஒருவராயிருந்தார்.
அந்த 3 பேரிலே தெரிந்தெடுத்தாலும் அந்த 3இல் ஒருவராக என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று சொல்லக்கூடிய அளவு 12 பேரிலும் சிறந்தவராய் யோவான் விளங்கினார். யோவானை குறித்து வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய அன்புக்கு பாத்திரனான அன்பின் சீஷன், ஆண்டவருடைய மார்பிலே சார்ந்து கொள்ளப்பட்டவன், சிலுவையின் அடிவார வரையிலும் கடைசி வரை நின்ற ஒரு சீஷன். ஆண்டவர் யாரை நம்பி என்னுடைய சீஷனை என்னுடைய தாயை ஒப்பு கொடுக்கலாம் என்று எண்ணின போது எல்லாரை பார்க்கிலும் பேதுருவை யோவானை நம்பி அவருடைய கரத்திலே தன்னுடைய தாயை ஒப்பு கொடுத்தார்கள். 12 சீஷருடைய வரலாற்றை நீங்கள் படிக்கும்போது யூதாஸ் காரியோத்து ஆண்டு கொண்டு செத்தான். மற்ற 10 சீஷர்களும் பல தேசங்களுக்கு போய் இரத்த சாட்சிகளாய் மறித்தார்கள். அதில் ஒரு சீஷன் இந்தியாவுக்கு வந்து சென்னை பட்டணத்திலே சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஈட்டியால் குத்தப்பட்டான். அன்றைக்கு மயிலாப்பூரை சேர்ந்த ஒரு ராஜா தோமாவினால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் ராஜ மரியாதையோடு சென்ட் தாமஸ் மவுண்டிலிருந்து அவரை எடுத்து சாந்தோம் என்றாலே சென்ட் தோமா என்ற அர்த்தம். பழகி பழகி சாந்தம் என்று சொல்லுகிறோம். அங்கே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 10 சீஷர்கள் இரத்த சாட்சியா மரித்திருக்க ஒரே ஒருவர் மட்டும் அவர் மரித்ததாக சரித்திரமே இல்லை. அவரை ரோம சக்கரவர்த்தி கொதிக்கிற எண்ணெயிலே போட்டதாகவும், என்ன வந்தாலும் நான் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன், கொதிக்கிற அந்த எண்ணெய் சட்டிக்குள்ளே அவர் அழகாக நீந்தி வெளியே வந்தார் என்றும், அவரை எந்த விதத்திலும் கொலை செய்ய முடியவில்லை என்று கண்ட டொமினியன் என்று சொல்லப்படுகிற ரோம சக்கரவர்த்தி 1900 கிறிஸ்துவுக்கு பின் 95ஆம் ஆண்டு பத்மு என்று சொல்லப்படுகிற துருக்கியில் இருக்கிற ஒரு சிறிய தீவுக்கு அவரை நாடு கடத்தினார். பத்மு என்று சொல்லப்படுவது சுற்றிலும் உள்ள பரப்பளவு 30 மைல் தான். குறுக்க நடந்து போனால் 10 மைல் தூரத்தில் இந்த கரையிலிருந்து அந்த கரை வரை நடந்து போய்விடலாம். எரிமலையுள்ள ஒரு பயங்கரமான தீவு. ராஜாங்கத்துக்கு விரோதமாய் குற்றவாளிகளை அந்த பத்மு தீவிலே சிறையாக தள்ளுவார். அவர்களுக்கு என்ன வேலை? அங்கே இருக்கிற கருங்கலை வெட்டி சதுரமாக்கி அல்லது ஒரு கல்லினால் செய்யப்பட்ட ஒரு செங்கலை போல செதுக்கி ரோமாபுரிக்கு அனுப்ப வேண்டும். ரோமாபுரியிலிருந்து எப்போதாவது கப்பல் அவர்களுக்கு வேண்டிய உணவை கொண்டு வரும், தண்ணீரை கொண்டு வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே நாடு கடத்தப்பட்ட போது அவருக்கு 90 வயதுக்கு மேற்பட்டதாகிவிட்டது. ஆனாலும் அவர் கல்லை உடைத்து தன்னுடைய கல்லெல்லாம் கல் உடைத்ததினால் இரத்தம் வழிய அவர் கடினமான உழைப்பை உழைக்க வேண்டியதாயிற்று. அவர் ஏறக்குறைய 18 மாதங்கள் பத்மு தீவிலே சிறை வைக்கப்பட்ட பிறகு அடுத்து வந்த ராஜா அவரை அங்கே இருந்து விடுதலையாக்கினார். மறுபடியும் அவர் எபேசுக்கு வந்தார். வயது முதிர்ந்த வேளையிலே என் பிள்ளைகளே ஒருவரை நேசியுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அதற்கு பிறகு ஆவியானவர் எங்கே கொண்டு போனார் என்று யாருக்கும் தெரியாது. சாது சுந்தர் சிங் யோவானை பற்றி எழுதும்போது அவரை ஒரு தனிமையான இடத்தில் வைத்து உலகத்துக்காக ஜெபிக்கும்படி
அவ்வப்போது ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போய் விடுவது வழக்கம் என்று எழுதுகிறார். அதை குறித்து இயேசு பரலோகத்து போவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் வரும் அளவும் இந்த யோவான் இருக்க எனக்கு சித்தமானால். பேதுருவே, உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அது நாள் முதற்கொண்டு சீஷர்களுக்குள்ளே யோவான் மரிப்பதில்லை என்ற பேச்சு வழக்கத்திலே வர ஆரம்பித்தது. பத்மு தீவில் ஏன் ஆண்டவர் கொண்டு போனார்? பிதா என கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண வேண்டும். ஏன் ஆண்டவர் பத்முவுக்கு ஆண்டவர் கொண்டு போனார்? தனிமையாய் யோவானை வைத்து யோவானை ஆவிக்குள்ளாக்கி வருங்காலத்தை குறித்து, கிருபையின் காலத்தில் இருக்கக்கூடிய 7 சபைகளை குறித்து, அந்தி கிறிஸ்துவுடைய காலம் எப்படி இருக்கும், எப்படி உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் இருக்கும், எப்பொழுது ஆண்டவரான இயேசுவுடைய ரகசிய வருகை, பகிரங்க வருகை, 1000 வருஷ அரசாட்சி, நித்தியமான பரலோகம், நித்தியமான பாதாளம், எப்படி சாத்தான் என்றென்றைக்குமாய் அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலில் தள்ளப்படுவான், அவ்வளவற்றையும் வெளிப்படுத்த ஒரு தனிமையான இடத்திற்கு கொண்டு போவது ஆண்டவருக்கு சித்தமானது. அதற்காகவே விசுவாசிகளிடத்திலிருந்து வேறு பிரித்தார், அப்போஸ்தலர் சீஷரிடத்திலிருந்து வேறு பிரித்தார். தன்னை முழுவதும் நோக்கி பார்க்க வேண்டும், தன்னோடு யோவான் தனிமையாயிருக்க வேண்டும். அந்த யோவானுக்கு பரலோக தரிசனங்களை நான் வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு இருந்த சீஷர்களை பார்க்கலாம், யோவான் அருமையாய் எழுதக்கூடியவர். யோவான் சுவிசேஷத்தை எழுதினார், 3 நிருபங்களை எழுதினார். பத்மு தீவிலே கண்ட 5 தரிசனங்களை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22 அத்தியாயங்களிலே அவர் எழுதினார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 இடங்களிலே நான் ஆவிக்குள்ளானே. வெளிப்படுத்தல் 1:10 சொல்லுகிறார், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். 4ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தில் இவைகளுக்கு பின்பு எக்காலத்தை போல ஒரு சத்தத்தை கேட்டேன், அதை பார்க்க திரும்பின போது, இங்கே வா, இனி சம்பவிக்க போகிறவைகளை உனக்கு வெளிப்படுத்துவேன். அவர் ஆவிக்குள்ளான, அவர் ஆவிக்குள்ளான. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத புத்தகத்துக்கு அடுத்தபடியாக மிக அதிகமான விற்பனையில முதலிடம் பிடித்த ஒரு பழைய புத்தகம் உண்டு. ஜான் பனியன் என்று சொல்லப்பட்ட ஒரு பரிசுத்தவான் மோட்ச பிரயாணம், த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்று ஒரு நூலை எழுதியிருந்தார். பல வருஷங்கள் அதுதான் வேதத்துக்கு அடுத்தபடி அதிகமாய் அச்சடித்த புத்தகம். இப்பொழுது என்னவென்று தெரியவில்லை. அதை எழுதுவதற்காகவே ஜான் பனியன் என்ற அந்த பக்தனை ஆண்டவர் சிறைச்சாலைக்கு கொண்டு போனார். மோட்ச பிரயாணத்திலே ஒரு பிரயாணி இருப்பார். அவருக்கு அவரை பற்றிய பல இரவு தரிசனங்களை ஆண்டவர் ஜான் பனியனுக்கு கொடுத்தார். அதையெல்லாம் சேகரித்து அந்த மோட்ச பிரயாணம் புத்தகத்தை எழுதினார். ரொம்ப அருமையான புத்தகம். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு சொப்பனங்களை அல்ல, தரிசனங்களை அல்ல, ஆவிக்குள்ளாகி நேருக்கு நேர் பரலோக காட்சிகளை எல்லாம் கொடுக்க சித்தமானார். ரொம்ப ஒரு ஆச்சரியமான அனுபவம். நம்ம நிறைய ஆவிக்குரிய அனுபவங்களை கேட்பதில்லை.
என்னை ஆவிக்குள்ளாக்கும், நம்ம கேட்பதில்லை. எனக்கு பரலோக தரிசனத்தை தாரும், கேட்பதில்லை. பாதாளத்தின் வழியிலே என்னை கொண்டு போய் நரகத்தின் காட்சி எனக்கு காண்பித்தால் ஆத்ம பாரத்தோடு நான் ஜெபிப்பேனே, கண்ணீரோடு ஜெபிப்பேனே. நம்ம கேட்பதில்லை. நிறைய கிறிஸ்தவனுடைய அனுபவம் என்ன? மனம் திரும்பினா போதும், அந்த ஒரு அனுபவத்தோடு நின்று விடுகிறார். ஒரு சிலர் தான் அபிஷேகத்துக்கு வருகிறார். ஒரு சபையில் பாஸ்டர் ஒரு வருஷம் முழுவதும் கெட்டகுமாரன் சரித்திரத்தையே பேசினாராம். அது எப்படி பேச முடிந்தது? சபை மக்கள்லாம் தூங்கிடுவாங்க. நான் என்னத்துக்கு புது பிரசங்கம் பண்ணுவானே? ஒரு வருஷமா கெட்டகுமாரன் சரித்திரம். ஒரு வருஷமா எங்க ஜனங்கள் செய்கிற ஜெபம் என்ன? செய்ய தகுந்தவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். ஆனாலும் எங்களுக்கு சுகமே இல்லை. பரமண்டலங்களில் இருக்கிற இதே தான் சொல்லிட்டே இருந்தாங்க. வேதத்தில் ஆவிக்குரிய அனுபவங்கள் ஏராளம் ஏராளம் எழுதி வைத்திருக்கிறது. மத்தியானத்தில் பேசின மனோ தர்மலிங்கம் அவர்கள் ஆவிக்குரிய அனுபவங்களை பற்றியெல்லாம் பேசின. எப்படி யோசுவா கீழே நின்று அவ்வளவு கோடி கோடி டன்னுடைய எடையுள்ள சூரியனை பார்த்து, சூரியனே எப்படி தடுத்து நிறுத்தினார், எப்படி எலியா வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தார், எப்படி 10 வாதைகளினால் இஸ்ரவேல் எகிப்து ஜனங்களை ஆண்டவர் வாதித்தார். நம்ம ஆவிக்குரிய அனுபவங்களை கேட்பதில்லை. ஆண்டவருடைய அபிஷேகத்தின் மேல் ஒரு தாகம் இருப்பதில்லை. நிறைய கிறிஸ்தவத்தில் 9 ஆவியின் வரம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த 9 ஆவியின் வரம் என்றால் இந்த 9ஐயும் கொஞ்சம் வருஷப்படுத்தி சொல்லுங்க. சொல்ல தெரிவதில்லை. 9 கனிகள் என்று சொல்லுகிறார்களே, என்னென்ன கனி சொல்ல தெரிவதில்லை. ஆவிக்குரியவைகளை வாஞ்சிப்பதில்லை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை வாஞ்சி, ஆவிக்குள்ளாகிற அனுபவங்களை வாஞ்சியுங்கள். வாஞ்சி நம்ம வாஞ்சித்தால் தான் அதை கேட்க முடியும். நம்ம தெரிந்து கொண்டால் தான் வாஞ்சிக்க முடியும். ஆண்டவர் உங்களிடத்தில் பசி தாகத்தோடு இந்த நாட்கள் எனக்கு அபிஷேகம் பெறணும், எனக்கு வல்லமை பெறணும், பாவங்களை நாம் மேற்கொள்ளணும், நமக்குள்ளே பார்த்து இச்சையே, எனக்குள்ளே கிரியை செய்கிற விபச்சார ஆவியே வெளியே போ, நான் கர்த்தரால் நிரப்பப்படணும், ஒரு மண்டாட்டு அபிஷேகம் எனக்குள்ள வரணும். அந்த தாகம் இல்லாமல் ஆண்டவர் கட்டாயப்படுத்தி உங்களிடத்துல வரங்களை திணிக்கிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் வந்த போது. வேதத்தில் 2 நாட்கள் முக்கியமானவை. பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாள் இஸ்ரவேலருக்கு யூதருக்கு நித்தியமாய் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. சனிக்கிழமை அவர்கள் ஓய்வு நாளாய், ஓய்ந்திருக்கிற நாளாய் ஆசரிப்புகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வரும்போது வாரத்தின் முதல் நாளை முக்கியப்படுத்தினார். அன்றைக்கு தான் இயேசு உயிரோடு எழுந்த நாள். அந்த நாளை ஒரு ஆராதனை நாளாய் மாற்றினார். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய யோவான் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய நாளாகிய, சபை கூடி வருகிற நாளாகிய, மனமகிழ்ச்சி நாளாகிய அந்த கர்த்தருடைய நாளை நினைத்த போது அவருடைய உள்ளம் ஏங்கினது. மற்ற விசுவாசிகளோடு சேர்ந்து ஆலயத்தில் நான் ஆராதிப்பேனே, ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுமே, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவதற்கு
அந்த நாள் எவ்வளவு அருமையான நாளாய் இருக்கும். அந்த நாளுக்காக அவர் ஏங்கினார். அப்பொழுதுதான் அவருடைய ஏக்கத்தை பார்த்து உலக பிரகாரமான சபைக்கு ஆண்டவர் கொண்டு போகவில்லை, ஆவிக்குள்ளாகி பரலோகத்துக்கு அழைத்து சென்றார். தனக்கு பின்னால் எக்கால சத்தத்தை கேட்டார். நான் ஆவிக்குள்ளானேன். அதுவரை மாம்சத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய அழைப்பு வந்ததும் மாம்ச சரீரத்தை அப்படியே வைத்துவிட்டு அவருக்குள்ளே இருந்த ஆவிக்குரிய மனிதன் வெளியே வந்து பரலோகத்துக்கு இயேசு உட்கார்ந்த சிங்காசனம், அவருக்கு முன்பாக இருக்கிற 7 அக்கினி தீபங்கள், பரிசுத்த ஆவியானவரின் 7 அக்கினியான வடிவங்கள், சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த வெண்கல கடல், சுற்றிலும் 24 சிங்காசனங்களை உட்கார்ந்திருந்த மூப்பர்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்படி ஆண்டவர் அவரை அழைத்து சென்றார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கட்டும். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான். வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை யாருக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்தார் என்று பார்த்தால் தாகமுள்ளவருக்கு தான் கொடுத்தார். ஏன் தாவீதுக்கு அவ்வளவு வரங்கள்? தாகமுள்ளவராயிருந்தார். ஏன் யாக்கோபுக்கு சேஷபுத்திரப்பா? ஏன் யாக்கோபுக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதம்? இரவெல்லாம் தேவனோடு போராடி என்னை ஆசீர்வதித்தால் வெளியே விடமாட்டேன். ஆகவேதான் யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றினார். இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சில காரியங்களை இரவெல்லாம் போராடும் போது, ஆரம்ப நாட்களில் திருப்பத்தூர் உபவாசம் நடக்கும்போது முழு இரவும் தேம்பி 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 அழுது, எப்பொழுது எங்களுடைய தேசத்தை சந்திப்பி, எப்பொழுது எழுப்பல உண்டாகும். 3 கிலோமீட்டர் தூரம் திருப்பத்தூர்ல எழுகிற அழுகை சத்தம் கேட்கும். அப்படி ஒரு ஜெபாவி. ஒருவேளை இந்த இரவு ஆண்டவர் உங்களை ஜெபிக்க ஏவினால், ஒருவேளை இந்த இரவு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கொடுத்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று கேட்டால் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். அந்த தாகத்தை தாவீது சொல்லும்போது, ஆண்டவரே நான் உண்மையில எவ்வளவு தாகமாய் இருக்கிறேன் தெரியுமா? மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்துமாவை நினைத்து நினைத்து கதறுகிறது. அந்த 42ஆம் சங்கீதத்தில் மான்களின் தாகத்துக்கு தன்னுடைய தாகத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறார். இப்பொழுது நான் சவினால் துரத்தப்பட்டு காடுகளிலே, வனாந்தரத்திலே, மலைகளிலே, குகைகளிலே, குன்றுகளிலே வாழுகிறேன். அங்கே யோசிக்கிறார், பழைய நாட்களிலெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகை ஆசரிக்கிற போகிற ஜனங்களோடு துதியோடு நான் அந்த எருசலேம் தேவாலயத்தை ஏறி போய்விட்டு வருவேனே, அதையெல்லாம் நான் நினைக்கிறேன். இப்பொழுது நான் காடுகளிலே வாசம் பண்ண வேண்டியது இருக்கிறது. தேவ பிள்ளைகளோடு ஆராதிக்க முடியவில்லை. 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் உள்ளத்தின் ஆழம் தெய்வத்தின் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உடைய பரலோகம் மதகுகளின் இரைச்சல் என் காதலை கேட்கிறது. சிறுமலையிலிருந்து நான் உம்மை நினைக்கிறேன் தாகத்தோடு எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவானும் கூட பத்ம தீவில் இருக்கும்போது தேவ பிள்ளைகளோடு இணைந்து ஆராதித்தது அவருடைய நினைவுக்கு வந்தது. அவருடைய நினைவுக்கு வந்தது. ஆழமான அனுபவம் வேணும். பரலோக காட்சி நாம் பார்க்கணும். இயேசு வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறதை பார்க்கணும். இயேசு சொன்னாரே, ஜெயங்கொண்டு நீ பரலோகத்துக்கு வரும்போது நான் எப்படி அவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறனோ உனக்கும் அப்படிப்பட்ட இடத்தை நான் தருவேன். வெளிப்படுத்தல் 3:21 அவர் சொன்னது போல
அந்த இடத்தையெல்லாம் நான் பார்க்கணும். புதிய எருசலேமை பார்க்கணும். ஆராதனை ஸ்தலமாகிய சீயோனை பார்க்கணும். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் வந்து தங்குகிற புதிய வானம் புதிய பூமியை நாம் பார்க்கணும். எனக்காக இயேசு ஆயத்தம் பண்ணின நித்திய வாசஸ்தலங்களை பார்க்கணும். ஒரு தாகம், ஒரு தாகம். வேதத்தின் கடைசி பக்கத்தில் கூட தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், ஆவியும் மணவாட்டியும் வா என்று அழைக்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஏசாயா 55:1 வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி அழைக்கிறார், ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், பணமுமின்றி விலையுமின்றி பாலும் திராட்சரசமும் கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த தாகம் இருக்கட்டும், உங்களுக்கு அந்த தாகம் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியின் மேல் ஒரு தாகம், ஜெப ஆவியின் மேல் ஒரு தாகம். கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கணும், ஜெபிக்கணும் 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 என்கிற தாகம். மற்றவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தில் ஏவி, தனியாக ஜெபிக்கவா, நான் உன்னோடு தனியாக இடைபட விரும்புகிறேன், என் வெளிப்பாட்டு வரங்களை உனக்கு தர விரும்புகிறேன். இன்றைக்கு உனக்கு தாகமாயிருந்தால் அறிவை உணர்த்துகிற வசனம், வெளிப்பாட்டு வரங்கள், ஞானத்தை போதிக்கிற வசனத்தை தரட்டும். உண்மை உனக்கு இன்றைக்கு தாகமாயிருந்தால் இதுவரை உனக்கு கிடைக்காத ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்தால் ஜாதிகளுக்கு நீ தீர்க்கதரிசனம் உரைக்கும்படி, தேவனுடைய வாயாய் விளங்கும்படி இன்றைக்கு உன்னை ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்பட்டும். நீ மற்றவர்களால் ஆளப்படாமல் இனி நீ உன்னை ஆளும்படி அந்த ராஜாக்களுடைய அபிஷேகத்தினாலே, ஆசாரியனுக்குரிய மற்றவர்களுக்காக மன்றாடக்கூடிய அபிஷேகத்தினால் நான் உன்னை நிரப்பட்டும். நீ அறியாத மறைவான பொக்கிஷங்கள் உனக்காக நான் வைத்திருக்கிறேன். ஒளிப்படத்தில் உள்ள புதையல்களை தாகமாய் நீ இருப்பாய் என்றால், இன்று முதல் உலக தாகத்தை அகற்றிவிட்டு, மற்றவர்கள் மேல் வைத்த அன்பின் தாகத்தை நீக்கிவிட்டு, என் சமூகத்துக்கு நீ தாகத்தோடு ஓடி வருவாயானால், தாகத்தோடு என்னுடைய பாதங்களை கண்ணீரால் நனைப்பதற்கு ஓடி வருவாயானால், உனக்கு என் கிருபைகளை அளிப்பேன், கிருபை வரங்களை தருவேன். ஒரு வரங்களும் குறைபடாதபடி, உன்னிலே நிறைவாயிருக்கும்படி, உன்னை நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் உன்னை அபிஷேக வல்லமை உள்ளவர். உன்னிலே நிரம்பி இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து ஜாதிகளும் ஜனங்களும் உன்னை ஓடி வரும்படி உன்னை எழுந்து பிரகாசிக்க செய்வேன். இருளுள்ள ஸ்தலத்திலே நீ எனக்காக எழும்பி பிரகாசிப்பாய். அந்த காரமும் விக்கிர ஆராயும் நிறைந்த இந்த தேசத்திலே உன்னை நான் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவேன். ஆமே, நீ கிறிஸ்துவுடனே கூட எழும்பி இருக்கிறாய். நீ கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுந்த வல்லமையினால் நீ எழுப்பப்பட்டதுண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஆவிக்குரிய அனுபவங்களை கேளுங்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற கர்த்தர் உங்களை ஆவிக்குள்ளாக மாற்றுவார். தம்முடைய ரகசியங்களை உனக்கு சொல்லி தருவார். உனக்காக பரலோகம் திறந்திருக்கும். உன்னை ஆண்டவர் மேன்மையாய் கண்டார். உலகம் உன்னை அற்பமாய் எண்ணி சிறையிருப்பிலே போட்டிருக்கலாம். யோவானினுடைய மேன்மையை ரோம அரசாங்கங்கள் அறியவில்லை. பத்மு தீவிலே உன்னுடைய கதை முடியட்டும் என்று போட்டார்கள். ஆனால் உனக்கு அது முடிவல்ல. இந்த கடைசி நாட்களிலே, இந்த பின்மாறி நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே உலாவி, யாருக்கு என் வல்லமையை கொடுப்பது, யாருக்கு என் அபிஷேகத்தை கொடுப்பது, யாரை நான் ஆவிக்குள்ளாய் மாற்றுவது, யாருக்கு நான் பரலோக தரிசனங்களை கொடுப்பது. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லு, இதோ அடியேன் இருக்கிறேன், எனக்கு அந்த வரங்களை தாரோ.
ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஒருவருக்கு வரங்களை கொடுத்து விட்டு இன்னொருவருக்கு மறுக்கிற தேவன் அல்ல. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆவிக்குள்ளாகிய அனுபவங்களை கொடுத்து விட்டு உங்களுக்கு மறுப்புகிற தேவன் அல்ல, உங்களுடைய தகப்பனாய் இருக்கிறார். ஒரு தகப்பனிடத்துல பிள்ளை போய் அப்பத்தை கேட்டா கல்ல கொடுக்க மாட்டான். ஆவிக்குரிய வரங்களை கேட்டா உனக்கு கிடையாது, நீ சோம்பேறி, நீ லாய்க்கு இல்ல சொல்ல மாட்டா. அவர் உங்களுடைய தகப்பன். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுவரை நீங்கள் கேட்கவில்லை, என் நாமத்தில் நீங்கள் கேளுங்கள், பிதா மகிமைப்படும்படி அதை நான் உங்களுக்கு தருவேன். அதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மிக மிக அதிகமாய் உங்களுக்கு கிருபைகளை கொடுக்க வல்லமை உள்ளவர். இந்த கடைசி நாட்களிலே யார் யார் அவருக்காக வைராக்கியமாய் எழும்புகிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் எழும்பும்படி அதிக வைராக்கியம் உள்ளவராய் உன்னை தூக்கி நிலைநிறுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆவிக்குள்ளாகிறதை குறித்து 3 அனுபவங்களை இன்றைக்கு நான் சுருக்கமாக உடைய மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். ஆவிக்குள்ளாகும் போது 3 முக்கியமான அனுபவங்கள் உண்டு. முதல் அனுபவம், ஆவியானவரே உங்களை தூக்கி சுமந்து கொண்டு போகிற ஒரு அனுபவம். ஆவியானவரே ஒரு கழுகு குஞ்சுகளை செட்டைகள் மேலே சுமந்து தூக்கி செல்லுகிறதை போன்ற ஒரு அனுபவம். விமானத்தில் ஏறி உட்காரும்போது நீங்கள் எந்த முயற்சி செய்யாமல் அந்த விமானத்தின் இன்ஜின், அந்த விமானத்தின் சிறகுகள் எவ்வளவோ உயரத்துக்கு உங்களை தூக்கி செல்லுகிறது. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் டிவைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லப்படுவது. எலியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷ அனுபவம் இருந்தது. எலியா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஒபதியா என்கிறவனை காண்டார். நீ நேர போய் ராஜாவிடத்தில் நான் எலியா வந்திருக்கிறேன் என்று சொல்லு. உடனே அந்த ஒபதியா என்பவன் சொன்னா, இப்போ நீர் ஆண்ட சொல்லிட்டு போயிடுறாரு, உம்மை வார்த்தைக்கிட்டு நான் ராஜாட்ட போகும்போது ராஜா உம்மை சந்திக்க வருகிறார். அந்த நேரம் ஆவியான ஒரு உணவு தூக்கிட்டு போய் எங்கேயோ கொண்டு வச்சுட்டா நாளைக்கு ராஜாவுக்கும் எனக்கும் என் கழுத்தை வாங்கிடுவான். ஆவியான உண்மை தூக்கி கொண்டு போய் விடுவார். உபதியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இயேசபேலின் நாட்களிலே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அதமாக்குகிறாள் என்று நினைத்து பல குகைகளிலே 50 பேராய் ஒழித்து வைத்து அவர்களுக்கு தண்ணீரும் ஆகாரமும் கொடுத்து வந்தாள். இப்போ இந்த உபதியா சொல்லுகிறான், நான் சொல்றதெல்லாம் சரிதான், நீ சொல்றபடி நான் ராஜாட்ட போறேன். ஆனா உமா ஆவியானவர் தூக்கிட்டு போயிட்டார்னா, ராஜா வரும்போது நீர் இல்லைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? எலியாவுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் நிறைய இருந்தது. ஆவியானவர் அப்படியே தூக்கி கொண்டு வைப்பார். அதற்காக அவர் ஆவிக்குள்ளாய் மாறணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற மாம்ச சரீரத்தோடு அப்படியே வேற ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போகுது. அதே காரியத்தை தான் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 16-18 எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று தெரிந்ததும் தீர்க்கதரிசியின் புத்தகர் எலிசாவிடத்தில் வந்து சொல்லுகிறார், நாங்கள் போய் எலியாவை தேடட்டும். ஆவியானவர் அவரை எடுத்து ஏதோ ஒரு பர்வதத்தின் மேலாகிலும் ஏதோ ஒரு பள்ளத்தாக்கிலாகிலும் அவரை வைத்திருப்பார். தீர்க்கதரிசியின் புத்திரர் சொல்லுகிறார். முதல்ல சொன்னது ஒபதியா, 2வது சொல்றது தீர்க்கதரிசியின் புத்திரர். எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் அப்படியே தூக்கி கொண்டு போய் வைத்து விடுகிறது, அப்படியே தூக்கி கொண்டு வைத்து விடுகிறது. சாது சுந்தர் சிங் டெல்லியிலிருந்து ஒரு முறை சென்னைக்கு வந்து பேச வேண்டும். அவர் சொன்னார், டெல்லியிலேருந்து புறப்படுற அந்த காலத்தில்
ஒரு ட்ரெயின் 3 நாள் 4 நாள் ஆகும். 1904 அல்லது 1905 மெரினா பீச்சில் ஒரு பெரிய மீட்டிங். சாது சுந்தர் சிங் வருகிறார் என்று கணக்கில்லாத கூட்டம். ஆகவே திபத்திலிருந்து சாது சுந்தர் சிங் வரும்போது, டெல்லிக்கு வரும்போது ட்ரெயின் போயிடுச்சு. கரெக்ட் டைமுக்கு அவரால் வர முடியல. ஆகவே அவர் என்ன செய்தார், டெல்லி பக்கத்தில் ஊழியம் செய்தார். 3-4 நாள் ஊழியம் செய்தார். ஜனங்கள் எல்லாரும் அந்த ட்ரெயினில் மெட்ராஸுக்கு வந்து சேர நேரத்தில் மெட்ராஸில் உள்ள பிஷப்மார், ஐயர்மார் எல்லாரும் சாது சுந்தர் சிங்கை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையில் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா அவர் வரல. தொலான கூட்டம் பீச்சில் உட்கார்ந்துருப்பாங்களே, என்ன செய்கிறது? துக்கத்தோடு ரயில்வே ஸ்டேஷனை புறப்பட்டு மீட்டிங் நடக்கிற மெட்ராஸ் பீச்சுக்கு வந்தாங்க. பார்த்தா அங்கே சாது சுந்தர் சிங் கம்பீரமாக உட்கார்ந்துட்டு இருக்கார். எப்படி ஐயா வந்தீங்க? ட்ரெயினில் வரல, ஆவியானவர் சட்டைகளில் இந்த சுமந்து கொண்டு வந்தார். நான் ஸ்டேஷனில் இறங்கல, நேரடியாக மேடையில் வந்து என்னை இறக்கி விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பேசு என்று சொல்லிவிட்டு போனார். டிவைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரு நாள் மெட்ராஸ் சாந்தோமில் ஜேம்ஸ் சந்தோஷம் என்ற ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார். ஒரு நாள் அவரோட பேசி கொண்டு இருந்த போது அவர் தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொன்னார். அந்த மெட்ராஸ் சாந்தோமில் மால் அம்மையார்னு ஒரு அம்மையார் சமீப காலம் வரை இருந்தாங்க. சேஷர் நம்மோட ஊழியம் செய்கிறவங்க. அவங்களுடைய மகா துபாயில் இருந்தது. இந்த மால் அம்மா ஜேம்ஸ் சந்தோஷங்கிற பாஸ்டரை பார்த்து, நம்மளுக்கு ரொம்ப சிக்னஸ், அவளுக்கு ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் அந்த துபாய்க்கு போனால் அவளுக்காக பாரம் எடுத்து ஜெபம் பண்ணலாம். இவர் சொன்னார், எனக்கு பாஸ்போர்ட்டும் கிடையாது, விசாவும் கிடையாது, நான் எப்படி போக முடியும்? என்னால் போக முடியாது. ஜேம்ஸ் சந்தோஷம் என்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், நான் பீச்சில் முழங்கால் படிட்டு அந்த துபாயில் உள்ள அந்த மகளுக்காக, மரண படுக்கையில் படுத்திருக்கிறவளுக்காக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும்போது கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளானார். என் பாடி அப்படித்தான் மெட்ராஸ் பீச்சில் முழங்கால் போட்டுட்டு இருந்தது. கர்த்தர் அப்படியே துபாய் கொண்டு போனார். அந்த வீட்டுக்கு ஆண்டவர் நேரடியாக கொண்டு போனார். எந்த ஃப்ளைட்லையும் போகல. அந்த வீடு பற்றி அழகாக வர்ணித்தார். இந்த வீடு இப்படி இங்கே ரூம், மகள் படுக்கையாக இருந்தாள். படுக்கையில் நான் அருகில் முழங்கால் படிட்டேன். என்னை வரவேற்றார்கள், காஃபி கொடுத்தாங்க. 2 மணி நேரம் அந்த வீட்டில் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அந்த அம்மாவை குணமாக்குனேன். அந்த வேலை முடித்ததும் திருப்பி நான் வரேன். பீச்சில் எப்படி நெடுமுழங்கால நின்னேனோ அதுபோல் என் பாடி அங்கே நெடுமுழங்கால நின்று கொண்டே இருந்தது. ஆண்டவர் என்னை ஆச்சரியமாய் கொண்டு போனார். இது ஆண்டவருடைய டிவைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரொம்ப ஆச்சரியமான டிரான்ஸ்போர்ட்டேஷன். 2வது இன்னொரு வகை ஆவிக்குரியதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனத்தில், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை நான் அறிவேன். 14 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆவியானவர் அவரை எடுத்து 3ஆம் வானமாகிய பரதேசை கொண்டு போனார். அங்கே மனுஷனுக்கு எட்டாத, அறிவுக்கு தெரியாத வார்த்தைகளை அவர் கேட்டார். அது என்ன வார்த்தைகள் தெரியவில்லை. ஆவிக்குள்ளாகினாரா இல்லையா? அவர் மாம்சத்தில் இருந்தாரா ஆவியில் இருந்தாரா? அவருக்கு தெரியவில்லை. இது எந்த விதமான ஆவிக்குள்ளாகிறது என்று எனக்கு தெரியவில்லை. பரலோகத்தில் உள்ள சிங்காசனங்களை பார்க்கவில்லை, பிதாவாகிய தேவனை பார்க்கவில்லை. அவருடைய காதுகளுக்கு எட்டின வார்த்தைகள் கூட
புரிந்து கொள்ள முடியாத வார்த்தையாக இருந்தது என்று அதை பற்றி எழுதுகிறார். விளக்கம் அவரால் சொல்ல தெரியவில்லை. தன்னுடைய அனுபவத்தை பற்றி மட்டும் 14 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது என்று அதிலே குறிப்பிடுகிறார். இது இரண்டாவது அனுபவம். ஆனால் மூன்றாவது ஒரு அனுபவம் முழுக்க ஆவிக்குள்ளாவது என்ன? நாம் மாம்சத்தில் இருக்கிறோம், ஆனால் கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். நமக்கு மாம்சமும் இரத்தமும் உண்டு. 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம், மாம்சமும் இரத்தமும் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. பூமியில இருக்கும் வரையிலும் மாம்சமும் இரத்தமும் நம்மோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் ஆவியாய் இருக்கிறார். யோவான் 4:24 சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நான் ஆவியோடும் கர்த்தரை துதிப்பேன், உண்மையோடும் அவரை துதிப்பேன், ஆவியோடு நான் பாடுவேன், கருத்தோடு நான் பாடுவேன். நமக்கு மாம்சத்தில் இருந்தால் ஆவிக்குள்ள இருக்க முடியாது, ஆவிக்குள்ள இருந்தால் மாம்சத்துக்குள்ள இருக்க முடியாது. தான் பிரச்சனை. ஒரு கடல்ல மீன் இருக்கு, கடலுக்குள்ள தான் இருக்க முடியும். வெளியே வந்து இருந்தா வெளியே தூக்கி போட்ட மீனை போல அவன் துடிச்சு இந்த மீன் செத்து போகும். ஒரு மனுஷனை தூக்கி கடலுக்குள்ள முக்கி வச்சா முங்கி வாழ முடியும், அவன் செத்து போவான். ஏன்னா கடல்ல உள்ள வாழ்க்கை வேற, பூமியில் உள்ள வாழ்க்கை வேற. பூமியில மீனால வாழ முடியாது, ஆனா தவளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. தவளை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அது எங்க இருக்கும்? தண்ணிலையும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். நண்டு தண்ணீர்லையும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். ஆமை தண்ணீர்லையும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். நம்ம ஆவியில் இருக்கணும், பூமியிலையும் இருக்கணும். அது ஒரு அபூர்வமான ஒரு அனுபவம். இயேசு தேவகுமார் தான் இருந்தார், அதே நேரம் மனுஷகுமார் தான் இருந்தார். மெல்கிசேதேக்கு குறித்து எபிரேயர் 7 வாசிக்கும். பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இந்த பூமியில வாழ்ந்தார். பரிசுத்த ஆவியானவர் மேலும் இருக்காரு, கீழவும் இருக்கிறார். ஆவிக்குள்ளாகிற அனுபவம் நமக்கு வேண்டுமென்றால் இந்த மாம்சத்தை வெறுமையாக்கி ஒன்றுமில்லாமல் போக பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற ஆவியின் மனுஷன் பரலோகத்தை சென்று அதை பார்க்கிறார். ரொம்ப ஆச்சரியம். 2 பேர் ஆவிக்குள்ளானார். ஒன்று எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் அவர் எப்படி ஆவிக்குள் ஆனார்? முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில நடக்கும்படி செய்தார். அந்த பள்ளத்தாக்கிலே நான் நடக்கும்போது இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகளால் நிறைந்திருந்தது, மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஆவிக்குள்ளாக்கின கர்த்தர் என்னிடத்தில் வந்து, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரையுமா என்று கேட்டார். ஒரு யோசித்து பார்க்கிறார். நேற்று முந்தா நாள் செத்து போன பிரேதம்னா ஆண்டவர் எழுப்பிடுவார். லாசரு 4 நாள் ஆச்சு, நார்னா கூட அவர் எழுப்பிட்டார். எபிரனுடைய மகள் அப்பதான் செத்து போனார். நாயினோர் விதவே மகனை பாடையில் ஏற்றி கொண்டு ஆண்டவர் எழுப்பிட்டார். ஆனால் இது உலர்ந்து போய் கிடக்கு. ஏதோ யுத்த களத்தில் வெட்டுப்பட்டு கொல்ல லட்சக்கணக்கான எலும்பு, இதெல்லாம் எப்படி உயிரோடு எழும்பும்? அப்போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரை. அப்பொழுது நான் நரம்புகளை உண்டாக்கி
மாம்சத்தை அதில் வைத்து தோலினால் மூடி என் ஆவியை கட்டளையிடுவேன். ஆண்டவர் தம்முடைய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எப்படி உயிர்த்தெழுவார்கள் என்பதை குறித்து, எப்படி இஸ்ரவேலர் இன்றைக்கு உலர்ந்த எலும்புகளாக இருந்தாலும் உயிரோடு எழும்புவார்கள் என்ற ஒரு அரிய சத்தியத்தை சொல்லும்படி அவரை ஆவிக்குள்ளாக மாற்றினார். இரண்டாவது ஆவிக்குள்ளானது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் எசேக்கியேலை பூமியில தான் ஆண்டவர் கொண்டு வந்தார், பரலோகத்துக்கு கொண்டு போகல. உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே பூமியில தான் நடக்க செய்தார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை பரலோகத்துக்கு கொண்டு போனார். ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். உங்களையும் ஆண்டவர் ஆவிக்குள் ஆக்கும் போது சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பல இடத்துக்கும் ஆண்டவர் கொண்டு போவார். பரலோக தரிசனத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். வாஞ்சையும் தாகமும், பசி தாகத்தோடு தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது பல ஆவிக்குரிய அனுபவங்களை அவர் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு இதை சொல்லிக் கொடுக்க எனக்கு சித்தமானார். இதை பற்றி ஒன்று நான் தெரியவில்லை, பிரசங்கம் ஒன்றும் பண்ணதில்லை, ரொம்ப ஆவிக்குரிய வெளிப்பாடுகளும் எனக்கு இருந்ததில்லை. ஆண்டவர் இந்த இலங்கைக்கு கொண்டு போனார். கொழுப்பட்டிங்கிற இடத்துல சில வாலிபர்கள் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு நைட் ப்ரேயர் நடத்த முடியுமான்னு கேட்டாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சு. வந்திருந்தது ஒரு 20 வாலிபர்கள். ஆகவே சரி, உங்களுக்கு நைட் ப்ரேயர் நடத்துகிறேன். இந்த வாலிபர்கள்லாம் எனக்கு முன்னால் கூடியிருந்தாங்க. 20 பேர்னா பார்த்துக்கோங்களேன், இதில் 20 பேர் இருக்கிற மாதிரி. நான் நின்று ஜெபம் நடத்தினேன். அவங்கள பார்த்து சொன்னேன், எல்லாத்தையும் மறந்துடுங்க. இயேசு உங்க மேல உங்க பக்கத்தில் நிற்கிறார், முன்னுக்கு நிற்கிறார். ஒரு எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரொம்ப அன்புள்ளவர், ரொம்ப இரக்கம் உள்ளவர், ரொம்ப மனதுருக்கம் உள்ளவர். உங்க தகுதியை பார்த்து ஆவின் வரங்களை உங்களை தருகிறவர் அல்ல, அவருடைய கிருபை 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 உங்களை நிரப்புகிறவர். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? கொஞ்ச நேரம் ஜெபம் நடத்தினேன். ஆண்டவர் கிருபையோடு வந்து இறங்குவதற்கு முதலாவது உங்களுடைய மாம்சீக எண்ணத்தை வெளியிடும்போது தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்க முடியும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கணும்னு சொன்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். அப்போதான் இந்த மாம்சம் வெளிப்படாதபடி நீங்கள் ஆவிக்குள்ளாவதற்கு அது ஏதுவாயிருக்கும். ஆகவே உங்களுக்கு என்ன என்ன பாவங்கள் ஞாபகம் வருகிறதோ எல்லாத்தையும் அறிக்கை செய்து விட்டு விடுங்க. எல்லாரும் அழுதார்கள், இந்த பாவம் அந்த பாவம். சிலுவையின் ரத்தம் உங்க மேல விழுகிறது. 1/2 மணி நேரத்தில் ஆவியானவர் அசைவாடுகிறதையும் அவர்கள் மத்தியில் மன துருக்கத்தோடு அன்போடு உலாவி வருகிறதையும் என்னால் உணர முடிந்தது. அதுக்கு பிறகு அவங்கள பார்த்து சொன்னேன், இப்போ கர்த்தர் உங்களை மன்னிச்சுட்டார். ரத்தாம்பரம் போல சிவப்பாக இருந்த பாவங்களை பஞ்சை போல வெண்மையாக்கிட்டார். உங்க முதுகுக்கு பின்னால் எரிந்துட்டார். கடலின் ஆழத்தில் போட்டு விட்டு இனி அதை எண்ணவும் மாட்டார். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று 100 முறை சொல்லுங்க. சொல்லும்போது கூடவே நாம் ஒரு பாட்டை பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாட்டு பாடுது, ஸ்தோத்திரம் இயேசுநாதா. எல்லாருக்கும் தெரியும். உங்க முன்னால இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கையை பிடித்து நேரடியாக அவரை முகத்தை பாருங்க, அவருடைய கண்களை பாருங்க. உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எவ்வளவா என்னை நேசித்து, நான் உம்மை தேடாதவள் என்னை தேடினேன்.
சோத்திரம் இயேசுநாதான் சொல்லு. இந்த பாட்டை மென்மையாய் பாடுங்க. எனக்கு ஆண்டவருடைய கையை பிடித்தேன். கண்கள் நன்றியினால் தேவ அன்பினால் கண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தது. சோத்திரம் இயேசுநாதான் சொல்லு. சிறு வயதிலிருந்து ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள், என்னை ரட்சித்தது, என்னை வழி நடத்தினது எல்லாம் உள்ளத்திலே மோதினது. சொல்லிக்கொண்டே அந்த பாட்டை பாடினேன். ஒரு ஆலயத்தில் இருக்கிறேங்கிறத மறந்துட்டேன். எனக்கு முன்னால் வாலிபர்கள் நின்று கொண்டிருக்கிறாள் என்பதை மறந்துட்டேன். நானும் ஆண்டவரை நானும் வேற ஒன்றுமே என்னுடைய கவனத்துக்கு வரல. கையை பிடித்து கண்ணீரோடு அந்த பாட்டை பாடிட்டே இருந்தேன். பாட 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 ஒரு காரியத்தை உணர்ந்தேன். என் வெயிட்டு குறைந்து கொண்டே வருவது எனக்கு தெரிந்தது. சாதாரணமா இப்போ நான் 110 கிலோ இருக்கிறேன். அந்த நேரம் கூட்டம் நடத்தும் போது 90 கிலோ தான். திடீர் பார்க்கிறேன் 80 போல் ஆயிட்டு. பாடி ரொம்ப லைட் ஆயிட்டு. ஆண்டவருடைய மார்பிலே சார்ந்திருக்கிறேன். ஜீசஸ், நீர் என்னுடையவர், நானும் உம்முடையவன். இன்னும் என் வெயிட்டு குறையாயிட்டு. 70 60 50 40 0. ஒரு பஞ்சு எப்படி காத்துல மேலே எழும்புமோ அதுபோல என்னுடைய ஆவியை ஆண்டவர் எழும்ப பண்ணினார். இயேசு உண்டு, நான் உண்டு. அவருடைய மார்பிலே சார்ந்திருப்பது எபேசியர் 2:6-7 சொல்லுகிறது. கிறிஸ்துவுடனே அவர் நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உலாவும்படி செய்தார். கிறிஸ்துவோடு கூட எழுந்ததானால் அப்படிப்பட்ட மேன்மையான அனுபவங்களை பாருங்கள். நம்முடைய மாம்சம் ஒன்றுமில்லாமல் போகும்படியான ஒரு நிலைமைக்குள்ளே ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டு செல்லுவார். மாம்சத்தின்படி நாம் வெறுமையாக்கும் போது, அத ரோமர் 8:1 வாசிங்க. மாம்சத்தின் பிரமாணமும் ஆவியின் பிரமாணமும், ஒருவன் ஆவிக்குரியபடி நடந்தால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அந்த மாம்சத்தை ஒடுக்கி கீழாக்கும் போது எப்படி ஆண்டவர் நம்மை ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார். இந்த மாம்ச சரீரத்தை அழிக்கப்படும் போது, அந்த ஆவியின் அபிஷேகத்தை நிரம்பி இருக்கும் போது எப்படி ஆண்டவர் நம்மை ஆவிக்குள்ளாக்குறார் என்கிற பெரிய ரகசியம். என்னை கேட்டால் நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த ரோமர் 8 மனப்பாடமா படிங்க. அதுலதான் மாம்சத்தை 0 ஆக்கி ஆவிக்குரிய மனிதனை 100% கொண்டு வருவது எப்படி, அதுலதான் அவ்வளவு தேவ ரகசியம் இருக்கிறது. அதை என்னால 4 வார்த்தையில என்னால பேசவே முடியாது. அவ்வளவு ஆவின் அனுபவங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 3 நாட்களுக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், சிலருக்கு தரிசனங்களை கொடுப்பார், சொப்பனங்களை கொடுப்பார், சிலரை அவர் ஆவிக்குள்ளாக்குவார். இந்த இடம் ஒரு மறுரூப மலையை போன்றது. எல்லா அனுபவங்களிலும் சிறந்த அனுபவம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிற ஒரு அனுபவம் தான் ஹையஸ்ட் அனுபவம். ஆண்டவர் தம்முடைய மனவாட்டி சபைக்கு கொடுக்கிற the final anointing, கர்த்தர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கிற கடைசி அபிஷேகம் மகிமையின் அபிஷேகம். அதுதான் நம்மை மகிமையின் மேல் மகிமை கொள்ளும். அதைத்தான் ஆண்டவர் சீஷர்களுக்கு காண்பிக்கும்படி ஒரு உயர்ந்த மலைக்கு அழைத்து கொண்டு போனார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். கர்த்தருடைய வருகையிலே நானும் நீங்களும் மறுரூபமாக போகிற ஒரு அனுபவத்தை அவர் முன்னாலேயே நமக்கு சொல்லிக் கொடுத்தார். நேரம் போகிறபடியால் நான் முடிக்கிறேன். நாம் முழங்கால் படியிட போகிறோம்.
ஆண்டவரே, ஆவிக்குரிய அனுபவங்களை எனக்கு தார். ஆவியில கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவங்களை எனக்கு தார். ஆவினாலே பெருமூச்சோடு ஜெபிக்கிற அனுபவங்களை தார். நான் அல்ல, எனக்குள்ளே நான் பெற்றிருக்கிற ஆவியானவர் விண்ணப்பங்களின் ஆவியானவர். எனக்குள்ளிருந்து நீ ஜெபிக்கிற அந்த அனுபவங்களை எனக்கு தாரும். ஆவியானவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக மன்றாடுகிறார். ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள் தான் இருக்கிறார். உங்களுக்குள் வாசமாகி இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தை ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தை வாசஸ்தலமாய் மாற்றி இருக்கிறார். எனக்குள்ளே வாசமாயிருக்கிற ஆவியானவரே, ஆண்டவரை அழைக்க போகிறோம். ஏதோ ஒரு காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். நீ ஜெயமில்லாத கிறிஸ்தவனாய் இனி வாழப்போவதில்லை. வெற்றியில்லாத கிறிஸ்தவனாய் தடுமாறப் போவதில்லை. உன்னை பார்த்து சொல்லு, நான் தேவனுடைய வாசஸ்தலம், எனக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், என் மேல இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. இந்த அனுபவங்களை கர்த்தர் எனக்காக எழுதி வைத்திருக்கிறார். இந்த 3 நாட்களும் என்னை அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம், வல்லமையின் மேல் வல்லமை, உன்னத பலத்தின் மேல் பலம். அப்படியே அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஓ, வாயை விரிவாய் திறந்து ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆவியிலே வரங்களை வாஞ்சியுங்க, ஆவிக்குரிய அனுபவங்களை வாஞ்சியுங்க. கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று பிரியப்படுகிறார். உன்னை கொண்டு உன்னை கொண்டு உன்னை கொண்டு அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னை கொண்டு, ஞானமில்லாத உன்னை கொண்டு, படிப்பறிவில்லாத உன்னை கொண்டு, ஏழையான உன்னை கொண்டு ஒவ்வொரு மேலும் அக்கினி வந்து இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் சுட்டரிக்கிற ஆவியானவர் எல்லா சுத்தங்களையும் சுட்டரிப்பீராக. எல்லா சுத்த ஆவிகள், எல்லா பிசாசின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. விடுதலை உண்டாவதாக. ஆவியிலே விடுதலை உண்டாவதாக. ஜெபிக்கும்படியான ஒரு விடுதலை உண்டாவதாக. எல்லா கட்டுகளும் உடைந்து போவதாக. ஆண்டவருக்கும் எங்களுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு உண்டாவதாக. ஒரு ஆழமான ஐக்கியம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகள் நவமான பாஷைகளை பேசும்போது அதற்கு மொழிபெயர்க்கிற கிருபையை தருவீராக. அந்த பாஷைகளை தீர்க்கதரிசன பாஷையாக மாற்றி தருவீராக. சோமளிக்கிற வல்லமையை அவருடைய கைகளில் தருவீராக. கர்த்தருடைய கரம் அவருடைய கைகளோடு இணைக்கப்படுவதாக. பவுலின் கைகளை கொண்டு விசேஷித்த அற்புதங்களை செய்தது போல ஒவ்வொருவரை கொண்டு விசேஷித்த அற்புதங்களை செய்வீராக. சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்து. எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி, ஓ ராகா பாஷா கதலா பதரா, நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவே. எனக்காய் வருகின்றவர் மிக விரைவினில் வந்திடுவார். எனக்காய் வருகின்றவர். கைகளை தட்டி சொல்லுங்க, சமீபமே. எல்லாரும் கொஞ்சம் எழுந்த நின்று நம்ம பூமியில் ஆண்டவரை ஆராதிப்போம், பரலோகத்திலும் ஆராதிப்போம். ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் தரப்போகிறார். இந்த இடத்துல நிற்பதை போல யாரும் எண்ணாதீங்க. பரலோகத்தில் நிற்பதை போல உடைய வலது புறமும் இடது புறமும் ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள், பூமியில வாழ்ந்த பரிசுத்தவான்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறதை உணர்ந்து கொள்ளுங்க. தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தினால், ஆண்டவருடைய முகத்தின் மகிமையால் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படுவதாக. உடைய கைகளோடு தேவதூருடைய கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். கேராபின்கள் சேராபின்கள் கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருப்பதை மறந்திருங்க.
திருப்பத்தூர்ல நிற்கிறத மறந்துருங்க. இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிற நீங்கள் ஒரு நாள் பரலோக மகிமையில நிற்பீர்கள். கர்த்தரை ஆடி பாடி மகிழ்வீர்கள். காரணம் என்ன? உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி உங்களை தனக்கென்று மீட்டு கொண்டு தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றி இருக்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஓ, ஆடல் பாடலோடு துதியோடு முழு பலத்தோடு நடனமாடி களி கூர்ந்து அந்த நம்பிக்கையோடு பாடுங்க. ஏதோ பூமியில இருப்பதை போல நினைத்து கொண்டிருக்காதுங்க. கர்த்தர் உங்களை ஆவிக்குள்ளாக்குவாராக. இன்று முதல் ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தோ? தேவதூதர்களோடு ஆராதிக்க போறீங்க. பழைய பாட்டு புதிய பாட்டு பரிசுத்தவான்களோடு ஆராதிக்க போகிறீங்க. கேராபின்கள் சேரபின்களோடு ஆராதிக்க போறீங்க. ஆயத்தமா இருக்கிறீங்களா? சாத்தான் யார் கால்களையும் கட்ட விடாதிருங்க, யாருடைய வாயும் கட்ட விடாதிருங்க. உடைய கைகளை விடுதலையாக்கி இருக்கிறார், கால்களை விடுதலையாக்கி இருக்கிறார். நடனத்தோடு மகிழ்ந்து கர்த்தரை துதிக்க போகிறீங்க. ஒன்னு பரலோகம் இறங்கி வரணும், இல்ல நீங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். ரெண்டு ஆயத்தம். நான் ஆயத்தமா இருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்காய் வருகின்றவர் மிக விரைவினில் வந்திடுவார். எனக்காய் வருகின்றவர் மிக விரைவினில் வந்திடுவார். சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே. சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே. துயரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். துயரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். கைகளை தட்டி சொல்லுவோம். ஆமென். துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். சோதனை வந்திட்டாலும் வழுவாது காத்திடுவார். சோதனை வந்திட்டாலும் வழுவாம காத்திடுவார். மகிபனி சந்நிதியில் மாசற்றோனாய் நின்றிடுவே. மகிபனி சந்நிதியில் மாசற்றோனாய் நின்றிடுவேன். கைகளை தட்டி துயரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். துயரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். ஜெப ஆவி தந்திடுமே. மன்றாடி நான் ஜெபித்திடவே ஜெப ஆவி தந்திடுமே. கைகளை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க. சுத்தரோடு சுத்தனாகவே மேக மீதல் சென்றிடவே. சுத்தரோடு சுத்தனாகவே மேக மீதல் சென்றிடவே. துயரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். துயரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவே. ரபஷகலதுடா ரிமமஷேகதலஹா ஓ ரிமிஹாசோ. தூதரோடு நின்று அவரை கைகளை தட்டி ஆர்ப்பரிப்பு சத்தத்தோடு சொல்லுங்க. அப்பா உம்முடைய ரத்தம் என் மேல விழட்டும் ஆண்டவரே. ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை இப்பொழுது தருவீராகப்பா. வாஞ்சையோடு சத்தத்தை உயர்த்தி கேட்போம். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன்.
யார் இந்த வெண் கூட்டம்? உலகமே அதிசயிக்கும். யார் இந்த வெண் கூட்டம்? சொல்லுவோம். ரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டோர் இவர்களோ. ரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டோர் இவர்களோ. தூய ரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூய ரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். சொல்லுவோம். ஒரு பரிசுத்தத்தை கட்டளையிடுகிறார். ஓ அந்நிய பாஷைகளை பேசி, நமமான பாஷைகளை பேசி, இயேசு என்று நாமத்தை சொல்லி ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு அக்கினியை பெற்றுக் கொள்ளுங்க. தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரும் நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிந்தோடத்தக்கதாக, ஆவிக்குள்ளாக தக்கதாக ஒரு அனுபவத்தை இந்த ராத்திரி வேளைகளுக்கு கொடுப்பீராக. சொல்லுங்க, கைகளை தட்டி. ஓ ராபாபா ஷாபாபா தலா மகிழ்ந்திடுவே. தூதரோடு நின்று அவரை துதித்தென்றும் மகிழ்ந்திடுவே. இந்த இரவிலே, இன்றைக்கு இரவிலே கர்த்தர் உங்களோடு தனிப்பட்ட முறையில் பேச விரும்புகிறார். தனிப்பட்ட முறையில் பேச விரும்புகிறார். ஆகவே உணவு அறிந்த பின்பு முழங்கால் படிட்டு என்னோடு பேசப்பான்னு சொல்லுங்க. அவரை துதிச்சு சோத்தரிச்சு என்னோடு பேசப்பா. அந்நிய பாஷையில பேசும்போது பேசி என் மேல உள்ள அபிஷேகம் பெருகட்டும், எனக்குள்ளே வைத்த அக்கினி பெருகட்டும், என்னோடு பேசப்பா. ஆவிக்குள்ளாக விரும்புகிறேன். ஆவின் வரங்களை பெற்று ஊழியம் செய்ய விரும்புகிறேன். எனக்கு தாருமப்பா. ஒரு பிள்ளை போல தாழ்த்தி அப்பான்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இடைபட விரும்புகிறார். தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்கும் போது உங்களை புறக்கணித்து விட்டு ஆண்டவர் கடந்து போகவே மாட்டார். நீங்கள் அவருடைய செல்ல பிள்ளைகள். இன்றைக்கு இரவு ஒரு அற்புதம் செய்வார். உடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிப்பார். அபிஷேகம் பெறாதவர்களை அபிஷேகிப்பார். உடைய வீட்டில் ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும். உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நாளை கூட்டம் காலை 6 மணிக்கு சரியாய் ஆரம்பமாகும். 6லிருந்து 7:30 வரை நடக்கும். அதற்கு பிறகு 9 மணிக்கு நாம் மீண்டும் கூடி வரப்போகிறோம். அதற்கு முன்பாக 2 வாரத்துக்கு முன்னால கண்ணீரின் ஆவின்னா என்ன? இயற்கையாக கண்ணீர் வடிப்பது வேறு. ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது எப்படி பெருமூச்சு வருகிறது, எப்படி கண்ணீர் வருகிறது, எப்படி ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய காலை பிடித்து அழுது 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 முத்தமிட்டு முத்தமிட்டு தன்னுடைய தலைமயிரால் எப்படி அந்த பாதங்களை கழுவி அந்த கண்ணீரின் ஆவி எனக்கு தாரும். இது இந்த புத்தகம் போன வாரம் தான் வெளியானது. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வெளியானது. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்னொரு புத்தகம் மண்ணுக்குரியவனை விண்ணுக்குரியவனாய் மாற்றுவது எப்படி. மண்ணுக்குரியவர்கள் நம்ம மண்ணில் சிரிச்சுட்டார். ஆனால் தேவதூதர்களை ஆவியினால சிரிச்சுட்டார். தன்னுடைய மகிமையினால பிரகாசத்தினால தேவதூதர்களாய் சிரிச்சிட்டார். ஒரு மண்ணான ஒரு மனிதன் எப்படி ஆவிக்குள்ளாவான், எப்படி விண்ணுக்குரியவனாய் ஆண்டவர் மாற்றுவார். நிறைய தேவ ரகசியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி
துதிப்பதற்கு 100 நாமங்களை தொகுத்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து சிறுகதை கொடுத்து கர்த்தரை துதித்து ஆராதித்த மகள 100 நாமங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல கேள்விகள், சந்தேகங்கள். கேள்விக்கு என்ன பதில்? இந்த புத்தகங்கள் பின்னால் இருக்கிறது, வாங்கி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் சென்னையிலே பெண்களுக்காக ஒரு அபிஷேக முகாம், கற்புள்ள கன்னிகையாக என்பதுதான் அங்கே உள்ள 4 செய்தியாளர்களும் பகிர்ந்து கொள்வார்கள். எல்லாமே பெண்களால் நடத்தப்படும். ஒவ்வொரு நாளும் தலையில் எண்ணெய் வார்த்து ஜெர்மனி கட்டுகள் உடைக்க. இது ஏலிம் சபை, 50 கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. நீங்கள் வரலாம், சென்னையில் உள்ளவங்க வரலாம். வெளியில் உள்ளவங்க சென்னையில் யாரையாவது பழக்கமானா, தெரிந்தவங்க ஆனா, இனத்தவர்களானா அல்லது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க வீட்டில் தங்கி ஒவ்வொரு நாளும் ஜூன் மாதம் 13, 14, 15, 16 பின்னால் போங்கி அண்டனுள்ள அப்பம் எந்த புக்ஷால் என்னுடைய விலாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நாளை சந்திப்போம். கைகளை உயர்த்தி நாம் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, உள்ளமே அவருடைய பரிசுத்தத்தை சோதரி. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. நாளைக்கு காலையில் செஷன் முடித்த உடனே 1 மணிக்கு உங்க மேல எண்ணெய் வார்த்து ஒரு பலத்த அபிஷேகம். தாவீதை எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணின போது அன்று முதல் ஆவியானவர் தாவீதுக்குள்ளே வந்து தங்கி இருந்தார். நாளைக்கு சிலரை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கக்கூடும், சிலரை ஆண்டவர் ஆவியின் வரங்களால் நிரப்பக்கூடும். மார்னிங் செஷன் முடிந்த உடனே அபிஷேகத்துக்கான ஒரு ஆராதனை சகோதரர் ஜிபிஎஸ் ராபின்சன் நடத்தி அதுக்கு பிறகு எண்ணெய் வார்த்தை எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறோம். காலையில் மட்டும் இல்லை, சாயங்காலமும் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்காமல் விட போகிறதில்லை. ஆண்டவரும் கிருபையின் வரங்களை உங்களை தராமல் விட போகிறதில்லை. நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க. நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறீங்களோ அதை விட ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு, அபிஷேகம் பண்ணுவதற்கு அதிக வைராக்கியம் உள்ளவராக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கர்த்தரோடு இணைந்து பதில் தருவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.